இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் தாண்டி என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். அதுக்காக தானடி இவ்வளவு பாடுபட்டேன். இலைய போட்டு கடைசி நேரத்துல சோத்து பானைய மண்ல கவுத்துற மாதிரி எல்லாத்தையும் கவுத்துட்டாளடி அந்த வீணா போனவன். சில விஷயங்களை யாருமே எதிர்பார்க்கல, அதுவா நடந்துருச்சு. அதுக்கு இசையக்கா என்ன செய்யும்? என்னது அக்காவா? யாரடி உனக்கு அக்கா? யார் அக்கா? அந்த வார்த்தைக்கெல்லாம் அவளுக்கு தகுதியே கிடையாது. இனிமே அவளை அக்கான்னு கூப்பிடாத. உறவுக்கு மரியாதை கொடுத்த அவளுக்கெல்லாம் அக்காங்கிற பேரு ஒரு கேடு. மா ப்ளீஸ் மா, கோவத்துல அப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதம்மா. அடியே, என் மனசுல இருக்கிற ஆதங்கத்துக்கு அருவாளை எடுத்துட்டு போய் அவளை வெட்டி போட்டுக்கணும். அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கேன் நானு. நடந்த எல்லா விஷயத்திலயும் நானும் கூட தான் இருந்தேன். இப்படி எல்லா விஷயமும் மாறும்னு எனக்கே தெரியாது. அக்காக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நீ பாவம். அக்கா அக்கான்னு அவ மேல வச்சிருந்த பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அவ உன்ன மாதிரி இல்லடி. உன்ன மாதிரி அவ அப்பாவே இல்ல. அவ புத்திசாலி. அழகா பிளான் பண்ணி அவ நினைச்சத சாதிச்சுக்கிட்டா. சுபத்ராவுக்கு அவ மருமகள் ஆயிட்டா. உன்ன அந்த வீட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டா. ஒரே கல்லுல 2 மாங்கா. அவ புத்திசாலிடி. நீ தாண்டி அப்பா. வர்ஷினி, கோடீஸ்வரி குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு மருமகளா போனா மகாராணி மாதிரி இருப்பா. பேர பிள்ளைகளா செல்வ சீமானா வளருவாங்க. பார்த்து பார்த்து பூரிக்கலான்னு 1000 கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாமே பாழாக்கிட்டாடி. அந்த வீணா போனவ அவ நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கை நிலைக்காது. அப்பா, அம்மா பேசுறத கேட்டுட்டு பேசாம இருக்கீங்களே, நீங்களாவது அவங்களுக்கு சொல்லக்கூடாதா? ஓ, அம்மா பேசுறதுல என்னமா தப்பு இருக்கு? அவ கோவம் நியாயமானதுதான். இனிமே அவ உனக்கு அக்காவும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லம்மா, இனி அவ சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன என்ன பண்றமா? ருக்மணி, என்னமா பண்ற? வேண்டாமா, வேண்டாமா. நான் எல்லாத்தையும் கொளுத்த போறேன். இந்த வீட்டுல அவ சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்க கூடாது. ப்ளீஸ் மா, வேண்டாமா. மாமா ப்ளீஸ் மா. கோவத்துல எல்லாத்தையும் கொளுத்திடுவியா? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் அவளை கொளுத்தி இருக்கணும். என்னால அது முடியல. நான் இதையாவது பண்றேன். பேசாம இரு. அப்பா ப்ளீஸ் பா, வேண்டான்னு சொல்லுங்கப்பா. நான் பழைய கிருஷ்ணன் இல்ல. உங்க அம்மாவுக்கு இருக்கிற சக்தி எனக்கு இல்ல. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. வெற்று. அப்பா சொல்லுங்கப்பா.
இந்த இசை நீ எத்து. குச்சி இல்லைன்னு சொல்லு. எங்க அம்மாவும் சுபத்ராணியும் உன்னை ராசி இல்லாதவன்னு முத்திர குத்திருவாங்க. உன் ஆரம்பமே அஷ்ட கோணலா இருக்கணும். வீட்டுக்கு விளக்கேத்த வந்த பொண்ணு விளக்கேத்த முடியாம நிக்கிறா பாவம். இசை விளக்கேத்து. குச்சி இல்லைன்னு சொன்னா விளக்கேத்துறதுல தடன்னு என்ன தப்பா நினைப்பாங்க. அதுக்காக தான் வேணும்னே இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. என்னம்மா விளக்கேத்து. ஐயோ, குச்சி இல்ல போல இருக்கே. அடி பாவி. கடவுளே, இது ஏன் குடும்பம், நான் வாழ வந்திருக்கிற குடும்பம், எனக்காக கிடைச்சிருக்கிற குடும்பம். சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவனா, இப்ப எனக்காக ஒரு குடும்பத்தை நீ கொடுத்திருக்க. இனி இதுதான் என் சொந்தம் பந்தம் எல்லாமே. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த ஸ்ரீஜா கிட்ட இருந்து என் அத்தையும் காப்பாத்தணும், இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த குடும்பம் அழிஞ்சு போகணும். அந்த சுபத்ரா இந்த வீட்டு நடு ஹாலே தூக்குல தொங்கணும். அத பார்த்து இந்த குடும்பமே கதறி அழுகணும். இந்த குடும்பத்துல யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாது.